அண்ணாமலையாருக்கு அரோகரா. இது எங்கள் விநாயகர் கோயில். அதிலே ஒரு சின்ன லிங்கமும் இருக்கிறாரு, பாபா இருக்கார். எனக்கு இவங்களுடைய துணை தான் பெரிய துணை. என் மேலே அவ்வளோ கருணை காட்டி என்னை காப்பாற்றுறவர் இந்த சின்ன ஈசன் தான், விநாயகர் தான், பாபா தான். கடவுள் மேலே பக்தி அதிகம். இங்கே தெருவில் இருக்கவங்கெல்லாம் வெற்றிலையில் விளக்கு போட்டால் கடன் தீரும்னு சொல்லி வந்து போட்டுக்கிறாங்க பாருங்கள். வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. கடன் தீரணும், திருவண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே எங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த கோல்டு கலரில் இருக்கிறது வந்து ஒரு விநாயகரும் ஒரு ஐயனார் விளக்கும் வாங்கினேன். அதில் எப்படி ஐயனார் வந்தாருன்னு தெரியல. ஏத்தாப்பில் ஒரு ஐயனார் வேறு இருக்கிறாரு நம்ம வீட்டில். வீட்டுக்கு ஏத்தாப்பில் வந்து ஐயனார் கோயில் தான் எங்களுக்கு. பாருங்கள், இதான் எங்களோட தீபம். பாருங்கள், எங்கள் வீட்டில் நான் எளிமையாக ஏதோ என்னால் முடிஞ்சதை ஏற்றி வச்சேன். அண்ணாமலையாருக்கு சின்ன துளசி மாடத்தில் ஏற்றிட்டு, வாசலில் ஏற்றிட்டு, அதெல்லாம் காட்ட முடியல. ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். அதுவே கொஞ்சம் டயர்டாக தான் ஆகிட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணாமலையாருக்கு அந்த அப்பம் செஞ்சேன் பாருங்கள். அப்போ கருப்பட்டியில் கொஞ்சம், வெல்லத்தில் கொஞ்சம் செஞ்சேன். பச்சரிசி மாவு போட்டு ஒரு வாழைப்பழத்தை அடித்து 2-3 ஏலக்காயை போட்டு வெல்லமும் பனை வெல்லமும் சேர்ந்து 2 அடித்து அப்படியே வந்து செஞ்சு 7 அப்பம் தான் செஞ்சேன். பூஜை ரூமில் 2 வச்சுட்டு, கிருஷ்ணருக்கு 2 வச்சுட்டு, இங்கே வந்து ஈசனுக்கு 5 வச்சுட்டேன். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய தீபம், கார்த்திகை தீபம். எங்கள் விநாயகர் ரொம்ப பவரானவர். இவர் சின்ன ஈசன் தான், ஆனால் நல்லாவே அருள் கொடுப்பார். கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அருளை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அவரோட கருணையை வந்து நான் அவர் மேலே வச்ச பக்தியை விட அவர் என் மேலே வச்சுருக்க கருணை தான் அதிகம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அவங்க எல்லாருக்காகவும், நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்கவுங்கள குடும்பங்களில் இருக்கிற குறைகள் தீர்றதுக்கு எங்கள் ஈசன்கிட்டையும், எங்கள் விநாயகர்கிட்டையும், பாபா கிட்டையும், அந்த வக்ரகாளி வாராகி கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேம்மா. எல்லோரும் நல்லா இருங்கம்மா. எல்லோரும் நல்லா இருந்தாலே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக, அன்பாக, ஆதரவாக எல்லோரும் நல்லா இருக்கோன்னு சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம்மா. எல்லோரும் நல்லா இருக்கணும்மா. நன்றிம்மா.